வணக்கம் நண்பர்களே. உங்களிடம் பேசுவது விமலா. இன்னைக்கு நாம கேட்க போற கதை உணர்வு. அன்னைக்கு சனிக்கிழமை. ஆனந்துக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுலயும் அவனுக்கு லீவு. அவங்க அம்மாவுக்கு பள்ளிக்கூடம்னு சொன்னது அவனுக்கு ரெட்டிப்பு சந்தோஷமா இருந்துச்சு. அவங்க அம்மாவை அவனுக்கு பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது. ஆனா அவங்க அவனோட விஷயத்துல செய்யற கெடுபிடித்தனம் அவனுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. ஆனந்துக்கு 4 வயசு. உள்ளூர்ல இங்கிலீஷ் மீடியம் பள்ளிக்கூடம் இல்லாததுனால பக்கத்து ஊர்ல இருக்கிற காமாட்சி இந்து கான்வென்ட் ஸ்கூல்ல யூகேஜி படிக்கிறான். எல்கேஜி படிக்கும்போது பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன்னு காலையில தினமும் அழுது அடம் பண்ணுவான். இப்ப அப்படி இல்ல. இப்ப ஸ்கூல் வேன்ல போறது அவனுக்கு பிடிச்சிருந்தது. ஆனா தினமும் சாயங்காலத்துல டியூஷனுக்கு போறதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணுவான். ஆனந்தோட அப்பா சென்னையில ஏதோ ஒரு கம்பெனியில வேலை செய்யறாரு. வார கடைசியில வீட்டுக்கு வந்துட்டு திங்கக்கிழமை காலையில போயிருவாரு. அதனால அவர் ஆனந்திட்ட ரொம்ப பிரியமா இருப்பாரு. அவருக்கு அவன் செல்ல பிள்ளை. ஆனந்தோட அம்மா மல்லிகா பக்கத்து ஊர்ல இருக்கிற தனியார் பள்ளிக்கூடத்துல டீச்சரா இருக்காங்க. டீச்சரா இருக்காங்கன்னு பேரு தான் ஒழிய டீச்சருக்கான எந்த அம்சமும் அவங்க கிட்ட இருக்காது. அந்த தெருவுல அவங்க வாய்க்கு தான் அம்புட்டு பேரும் பயப்படுவாங்க. அவ்வளவு பயங்கரமா கத்தி சண்டை போடுவாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் ஆனந்த் பயப்படுவான். ஒரு நாள் சாயங்காலம் வழக்கம் போல லபலபன்னு தெருவுல மல்லிகா கத்திக்கிட்டு அலைஞ்சாங்க. அவங்கள பத்தி எல்லாத்துக்கும் தெரியுங்கிறதுனால யாரும் அவங்க கிட்ட என்ன ஏதுன்னு கேட்கல. ஏத்த விட்டு லட்சுமி அக்கால கூப்பிட்டு, பாத்தீங்களாக்கா, இந்த ஆனந்த பையன் என்ன சொல்றான்னு? வீட்டு பாடம் செய்ய சொன்னதுக்கு மண்ணெண்ண ஊத்திக்கிட்டு சாக போறேங்கிறான். இந்த வயசுல பேசுற பேச்சாக்கா? இவனுக்காகத்தானே நானும் அவரும் இந்த பாடுபடுறோம். இந்த நாயி இப்பமே இப்படி சொல்லுதுக்கா. எந்த நேரம் பார்த்தாலும் டிவி பார்த்துக்கிட்டு படிக்கவே மாட்டோங்கிறான். அப்படியே வாய் மேல 2 போடுங்க. அதென்ன இந்த வயசுலயே செத்து போறோம்னு பேசுறது? அவங்க அப்பா வரவும் சொல்லுங்க. அரட்டி விட்டுட்டு போகட்டும். அவங்க அப்பா தானே, அவர் குடுக்கிற செல்லம்தான். இவன் கெட்டு குட்டிச்சவரா போறான். பத்தா குறைக்கு அவங்க ஆத்தா ஒண்ணு. இந்த கிழவி என்ன சொல்லுதுங்கிறீங்க? நானு ரொம்ப கண்டசனா இருக்க போய்தான் இவன் கெட்டு போறானா. என்னத்த சொல்லுவீங்க? ஆமாங்க, சின்ன பையதானே, கொஞ்சம் ஃப்ரீயா விடணுங்க. ரொம்ப அடக்கி வச்சோம்னா இப்படிதான். இந்த வயசுல எதுக்குங்க டியூஷன்? நீங்க டீச்சர் தானே, நீங்களே வீட்ல வச்சு சொல்லி கொடுக்கலாம்ல. உன்கிட்ட போய் நான் சொன்னேன் பாருங்க, எனக்கு வேலையே சரியா போகுதுங்க. இப்ப படிக்கலனா பின்னால ரொம்ப கஷ்டப்படுவான்ல. அவன் வாயில சூடு போட்டா இப்படி இனிமே பேச மாட்டான். சொல்லிக்கிட்டே வேகமா வீட்டுக்குள்ள வந்துட்டான். அவனோட அப்பாவை பெத்த பாட்டி ஆராயி அவங்களோட தான் இருக்காங்க. ஆனந்துக்கு பாட்டி கிட்ட ரொம்ப ஒட்டுதல். பாட்டிய அவனோட வயசு பிள்ளை மாதிரி வச்சு விளையாடுவான். பாட்டியும் பேரனுக்கு ஈடு கொடுத்து சின்ன பிள்ளை மாதிரியே விளையாடுவாங்க. அவங்க 2 பேரும் விளையாடுறதையும் பேசுறதையும் பார்த்தா மத்தவங்களுக்கு சிரிப்பா இருக்கும். ஆராயி பாட்டி ஆனந்துக்கு நிறைய கதை சொல்லுவாங்க, பாட்டு சொல்லி கொடுப்பாங்க. சில நேரத்துல ஆனந்து பாட்டிக்கு கதை சொல்லுவான், பாட்டு சொல்லி கொடுப்பான். பாட்டியும் சின்ன பிள்ளை கணக்கா ஆடி ஆடி சொல்லுவாங்க. ஆனந்துக்கு கடவுளை பத்தியும் பாட்டி சொல்லி கொடுப்பாங்க. அவனும் ஒரு குணம் வந்துச்சுன்னா ரொம்ப ஆர்வமா கேட்பான். கேள்விக்கு மேல கேள்வி கேட்பான். பாட்டியும் எல்லா கேள்விக்கும் சலிக்காம பதில் சொல்லுவாங்க. ஆனந்துக்கு பாட்டிய புடிச்சு போனதுக்கு இதுவும் ஒரு காரணம். அவங்க அம்மாவுக்கு கொஞ்சம் கூட பொறுமை கிடையாது. அவன் கேள்வி கேட்டாலே எரிஞ்செரிஞ்சு கத்துவாங்க. அதனால பாட்டி கிட்டதான் அம்புட்டு கேள்வியும் கேட்பான். ஒவ்வொரு நாளும் சாயங்காலத்துல பாட்டிக்கும் பேரனுக்கும் காரசாரமான வாக்குவாதம் நடக்கும். எல்லாம் டியூஷன் சமாச்சாரம் தான். டியூஷனுக்கு போகாம இருக்கிறதுக்கு என்னென்னமோ செஞ்சு பாப்பான். பாட்டிக்கு கூட அவனை அனுப்பாம இருக்கலாம் தான் தோணும். ஆனா அவங்க அம்மாவுக்கு அவன் டியூஷனுக்கு போகாது தெரிஞ்சா அம்புட்டுதான். ஆராயி பாட்டிய வார்த்தையாலே சாகடிப்பா. வயசுல பெரியவங்களா இருந்தாலும், தன்னோட புருஷனை பெத்த மாமியாரா இருந்தாலும் கண்ணு மண்ணு தெரியாம வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுவா. அவளோட புருஷனும் பொண்டாட்டிக்கு தான் சப்போர்ட்டா பேசுவான். ஆராயி பக்கம் நியாயம் இருக்குன்னு தெரிஞ்சா கூட அவனால அவங்களுக்கு சப்போர்ட்டா பேசிட்டு வீட்ல இருக்க முடியாது. மொத்தத்துல அந்த வீட்ல மல்லிகா வச்சதுதான் சட்டமா இருந்துச்சு. போன வாரத்துல ஒரு நாள் ஆனந்து தெரு பிள்ளைகளோட பழைய சைக்கிள் டயரை உருட்டி விளையாண்டுட்டு இருந்தான். ஆராயி அவனை டியூஷனுக்கு அனுப்ப படாத பாடுபட்டுக்கிட்டு இருந்தா. அவன் பின்னாடியே ஓடி ஓடி களைச்சு போனான். கடைசியா ஒரு வழியா அவனும் டயரை உருட்டிக்கிட்டு வீடு வந்து சேர்ந்தான். அவனை வீட்டுக்கு கொண்டுட்டு வந்ததே பெரிய சாதனைன்னு மனசுக்குள்ள நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டா. அவளோட பெரிய சைஸ் உடம்ப தூக்கிட்டு அவன் பின்னாடி ஓடுறதுக்கு அவளால முடியாதுதான். இருந்தாலும்
மருமகளை நினைச்சிட்டா மலைக்காம ஓடுவா. வீட்டுக்கு வந்த ஆனந்த எப்படியாச்சும் தாஜா பண்ணி டியூஷனுக்கு கூட்டிட்டு போயிடணும் நினைச்சுக்கிட்டு அவங்கிட்ட ரொம்ப பிரியமா சொன்னான். கண்ணே ஆனந்து, இன்னைக்கு மட்டுக்கும் டியூஷனுக்கு போயிட்டு வந்துறியா? என் சாமி, என் செல்ல குட்டியில உங்க அம்மா வந்தா என்னைய மென்னி துப்பிடுவா. இன்னைக்கு மட்டும் போயிட்டு வந்துறியா ஏ ராசா, என் தங்க கட்டில. ஆனந்தும் பதிலுக்கு கெஞ்சலா சொன்னான். பாட்டி பாட்டி, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் டியூஷனுக்கு போகல பாட்டி. நாளையில இருந்து கண்டிப்பா போவேன். உங்க அம்மா வந்து கேட்டா என்னடா சொல்ல? நீ தப்பிச்சிருவ, என்ன தாண்டா வைவாங்க. அம்மா வந்து கேட்டா நானு டியூஷனுக்கு போனேன்னு சொல்லிடு. அம்மா எனக்கு திங்க வாங்கிட்டு வர்றதுல உனக்கும் கொஞ்சம் தருவேன். சர்வ சாதாரணமா சொன்னான். அதை கேட்ட ஆராய்க்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. பதட்டத்தோட அவங்கிட்ட சொன்னா, அது தப்புடா செல்லம், பொய் சொல்லக்கூடாதியா. இந்த வயசுல இம்புட்டு சுழுவா பொய் சொல்றியே. பொய் சொன்னா சாமிக்கு பிடிக்காது ராசா. எனக்கும் தான் டியூஷனுக்கு போக பிடிக்கல, அதுக்கு என்ன சொல்ற? சாமிக்கு மட்டும் பிடிக்காதுங்கிற? ஒரு அதட்டலோடு முடிச்சான். ஆராய்க்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தா. அந்த நேரத்தை பயன்படுத்தி ஆனந்த் மறுபடியும் டயரை தூக்கிட்டு ஒரே ஓட்டமா வெளியே ஓடிட்டான். ஆராயி அப்படியே வாசல்ல உட்காந்து ஏத்த வீட்டுக்காரம்மா லட்சுமி அம்மாட்ட புலம்புனா. நீங்களும் பார்த்துட்டு தானே இருக்கீங்க, இந்த பொடியே என்னைய என்ன பாடுபடுத்துறாம்னு பாருங்க. இந்தா ஓடியே போயிட்டான். இனி அவங்க அம்மாக்காரி வந்தா என்னென்ன கேள்வி கேட்க போறாளோன்னு நினைச்சா இப்பவே பயமா இருக்குது. இந்த பயலுக்கு அதெல்லாம் எங்க தெரியுது? சொல்ல சொல்ல ஓடிட்டானே, எனக்கு அவன் பின்னாடி ஓட முடியுமா என்ன? இத சொன்னோம்னா, வீட்ல உட்காந்துட்டு திங்கிரில, ஓடணும், திங்கிற சோறு சீரணிக்க வேணாமா, அதுக்காச்சும் ஓடணும்பா. இந்த வயசுல நானு இப்படி ஏச்சும் பேச்சும் வாங்கிட்டு இந்த குடலை ரொப்பணும்னு கடவுளு என் தலையில எழுதியிருக்காரு. லட்சுமி அம்மா சொன்னாங்க. அந்த பையல கொஞ்ச நேரமாச்சும் விளாட விடணும். பள்ளிக்கூடம் போய் வந்த உடனே டியூஷன்ல போய் படின்னு விரட்டினா அவனுக்கு படிப்பு மேல சலிப்பு தான் தட்டும். அவங்க அம்மா டீச்சர் தானே, அவனை சாயங்காலம் செத்த நேரம் விளையாட விட்டுட்டு பிறகு அவங்களே அவனுக்கு சொல்லி கொடுக்கலாம்ல. அவன் எங்க சொல்லி கொடுப்பான்? அவளுக்கு இத்தினி கூட பொறுமை கிடையாது. அவகிட்ட படிக்க போனாம்னா இவன் அடி வாங்கியே சாக வேண்டியதான். ஆனாலும் இவனுக்கு அவங்க அம்மா தான் லாயக்கு. நம்ம இவ்வளவு கெஞ்சுறமே கொஞ்சமாவது மதிக்கிறானான்னு பாருங்க. ஆராயி பேசிட்டு இருக்கையிலேயே மல்லிகா வீட்டுக்கு வந்துட்டான். வந்ததுமே அவனங்க டியூஷனுக்கு போயிருக்கானா படபடன்னு கேட்டான். நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், கேட்க மாட்டேன்னுட்டான். டயரை தூக்கிட்டு விளையாட போயிட்டான். ஆராயி பயந்து பயந்து சொல்லி முடிக்கும் முன்ன மல்லிகா வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லி வஞ்சுக்கிட்டே வெளியே போனான். வெறி பிடிச்சவ மாதிரி கத்தி கத்தி கூப்பிட்டா. லே ஆனந்து, டியூஷனுக்கு போகாம இங்க என்னடா ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்க? வீட்ல ஒரு கிறுக்கி கிடக்கா, பிள்ளைய டியூஷனுக்கு கூட கூட்டிட்டு போக மாட்டான். தெண்டத்துக்கு தின்னுட்டு நாய் கிடக்கா வீட்டை காத்துக்கிட்டு கிடக்கா. ஏம்ல டியூஷனுக்கு போகல? அதட்டலா கேட்கவும் ஆனந்து பயந்து, பாட்டி தான் இன்னைக்கு டியூஷனுக்கு போக வேண்டாம்னு சொன்னாங்கன்னு இழுத்தான். மல்லிகா ஆத்திரமா கத்துனா. அவளுக்கு என்னடா, உன்னைய கொண்டு போய் விடுறதுக்கு உடம்பு வலிச்சு போய் உட்கார்ந்துருப்பா. சும்மா தின்னுட்டு தின்னுட்டு உடம்பு பெருத்து போனா எப்படி நடக்க முடியும்? இத கேட்டு பதறி போன ஆராயி லட்சுமி அம்மாவை சாட்சிக்கு கூப்பிட்டு பரிதாபமா சொன்னான். நீங்களும் பார்த்துட்டு தானே லட்சுமி அம்மா இருக்கீங்க, இந்த பையன் என்ன சொல்றான்னு பாருங்க. நானும் அவனை டியூஷனுக்கு போக வேண்டாம்னு சொன்னனா. ஏண்டா இப்படி இந்த வயசுல அபாண்டமா பொய் சொல்ற? நானாடா போவேண்டான்னு சொன்னேன்? செய்யறத செஞ்சுப்புட்டு இப்ப ஏன் புள்ள பொய் சொல்லுது நான் சொல்றீங்க? அவன் சின்ன குழந்தை, பொய் சொல்ல மாட்டான். மல்லிகா தீர்க்கமா சொன்னான். இத கேட்ட லட்சுமி அம்மா வந்து சொன்னாங்க, இல்லங்க, அவங்க எத்தனையோ தடவை அவனை கூப்பிட்டு பார்த்தாங்க. அவன் அவங்கள ஏமாத்திட்டு ஓடி போயிட்டானுங்க. நாங்களும் பார்த்துட்டு தாங்க இருந்தோம். நீங்க சும்மா இருங்கக்கா, உங்களுக்கு தெரியாது. சின்ன குழந்தைங்க பொய் சொல்லாதுங்க, எனக்கு தெரியும். லேய், நாளையில இருந்து ஒழுங்கா டியூஷன் போயிடணும், புரிஞ்சதா? மல்லிகா கேட்கவும் நல்ல பிள்ளையா தலையாட்டிட்டு அம்மா கைய பிடிச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள போனான். போகும்போதே ஆராய ஒரு தினுசா பார்த்துட்டு போனான். ஆராயி அவனை பரிதாபமா பார்த்தா. கொஞ்ச நேரத்துல பாட்டின்னு வந்து மடியில உட்காரவும் என் செல்லம்னு அவனை கண்ணு கலங்க அணைச்சுக்கிட்டா. அத பார்த்த ஆனந்து கையில இருந்த வடைய தின்னுக்கிட்டே சத்தமா சொன்னான். அம்மா, பாட்டி அழுவுறாங்க, நீங்க எதுக்கு அவங்கள திட்டினீங்க? ஆராயி அவசர அவசரமா ஆனந்தோட வாய பொத்துனா. மெதுவா அவங்கிட்ட கெஞ்சினா. ஐயையோ, கத்தாத செல்லம்,
நான் அலுவலடா, கண்ணுல தூசி விழுந்துருச்சு. அதான். அதுக்குள்ள மல்லிகாவோட சத்தம் உள்ள இருந்து கேட்டது. இப்ப என்ன சொல்லிட்டாங்கன்னு இழுவிட்டு இருக்காங்க? இப்படி விளக்கு வைக்கிற நேரத்துல கண்ணீர் விட்டா வீடு விருத்தியாகுமா? இந்த வீடு விளங்காம போகணும்னு தான் அவங்க எண்ணம். அதான் ஈங்க முன்ன கண்ணீர் வந்துரும், கள்ள கண்ணீர். ஆராயி எதுவும் சொல்லாம அமைதியா இருந்தா. அவளோட முகத்தை பார்த்த ஆனந்த் சொன்னா, இல்லம்மா, பாட்டி அலுவல, சும்மா சொன்னேம்மா. நீ ஒரு கூமிட்டடா. உன்னைய அப்படி சொல்ல சொன்னாங்களாக்கும். இந்த வயசுலயே உனக்கு பொய் சொல்ல கத்து கொடுக்காங்க பாரு. இவங்க இருக்கிற வரைக்கும் நீ உருப்பட மாட்ட. ஞாயிற்றுக்கிழமை காலையில மல்லிகா கூட வேலை பார்க்குற டீச்சர் வீட்ல ஏதோ விசேஷம்னு மல்லிகா கிளம்பி போனான். போகும்போது ஆராயிட்ட கண்டசனா சொல்லிட்டு போனான். அவனை வெளியே விடாதீங்க, வீட்டுக்குள்ளேயே விளையாட வைங்க. சரி சரின்னு மண்டையை ஆட்டிட்டு விட்டு தொலைச்சிடாதீங்க. கண்ட கண்ட பயல்களோட சேர்ந்து கெட்டு குட்டிச்சவரா போவான். ஆராயி அமைதியா இருந்தா. அம்மா போகவும் ஆனந்தன் வெளியே போய் விளையாடணும்னு நச்சரிக்க தொடங்கிட்டான். எல்லா வகையிலையும் ஆராயியை ஏமாத்தி பார்த்தான். ஆராயும் சளைக்காம அவனை மடக்கி மடக்கி வீட்டுக்குள்ள போட்டு விளையாட்டு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தா. ஆனா அது ரொம்ப நேரம் பழிக்கல. அதனால அக்கம் பக்கத்துல இருந்த பிள்ளைகளை வீட்டுக்கு கூட்டியாந்து ஆனந்தோட விளையாட விட்டா. பிள்ளைங்க விளையாண்டுட்டு இருக்கையிலேயே ஆராய்க்கு மல்லிகாவை நினைச்சு பயமா இருந்துச்சு. திடுதிப்புன்னு அவ திரும்பி வந்துட்டா. அம்புட்டுதான். பிள்ளைகளை எதுக்கு வீட்டுக்குள்ள சேர்த்து வச்சிருக்குன்னு கத்துவா. அதனால பிள்ளைங்களை வீட்டுக்கு போக சொன்னான். இவங்க அம்மா வார நேரமாச்சு, நீங்கள்லாம் வீட்டுல போய் சாப்பிட்டுட்டு அப்புறமா வாங்க. என்ன, எங்களுக்கு பசிக்கல பாட்டி, நாங்க இங்கேயே இருந்து விளையாடுறோம். பிரகாஷ் சொல்லவும் மத்த பிள்ளைங்களும் அதையே சொல்லிட்டு விளையாட்ட தொடர்ந்தாங்க. ஆனந்தோட அம்மா இப்ப வந்துருவாங்கடா, வந்தா திட்டுவாங்க, போயிட்டு சாயந்தரமா வாங்க. என்ன, ஆனந்து பாட்டிய திட்டுனா. அவங்கள போ சொல்லாத கிழவி, அவங்க போனாங்கன்னா நானும் அவங்களோட வெளியே போய் விளையாடுவேன். நீ என்னைய உடாட்டி அம்மாட்ட உன்னைய சொல்லி கொடுப்பேன். வெளிப்பிள்ளைகளை வீட்டுக்குள்ள விட்டேன்னு சொல்லுவேன். உன்னைய அம்மாட்ட நல்லா மாட்டி வைப்பேன். அட பாவி பயலே, நீ விளையாடுறதுக்கு தானடா அவங்கள கூட்டியாந்தேன். இப்ப ஏன் மேல பழிய போடுற? அதான்டா, நல்லதுக்கே காலம் இல்லடா. அப்ப இவங்கள போ சொல்லாத. அவங்கெல்லாம் அவங்க வீட்டுல போய் சாப்பிட்டு வருவாங்கடான்னு சொல்லி ஒரு வழியா அனுப்பிட்டான். அவங்க போகும்போது சாப்பிட்டு வந்துடணும், சாப்பிட்டுட்டு வந்துடணும்னு திரும்ப திரும்ப சொல்லி அனுப்புனா ஆனந்த். பிள்ளைங்க போன பிறகு ஆனந்துக்கு வீட்டுல இருப்பு கொள்ளல. அவனும் வெளியே போகணும்னு அடம் பிடிச்சான். பிள்ளைங்கெல்லாம் சாப்பிட்டு இங்க வருவாங்கடா, நீயும் சாப்பிடுடான்னு ஆராயி கெஞ்சினான். எனக்கு சாப்பாடு வேணாம். அவங்கெல்லாம் வர்ற முன்னாடி நீ சாப்பிட்டாதானே அவங்க வந்ததும் அவங்களோட விளையாடலாம். சீக்கிரமா சாப்பிடு, என் செல்லம்ல. அவங்கெல்லாம் இனி வரமாட்டாங்க. நீ சும்மா சொல்ற. அவங்க வராட்டி போறாங்க, நம்ம 2 பேரமா விளையாடலாம். உன் கூட நானு விளையாட மாட்டேன், அவங்க தான் வரணும். நீ எதுக்கு நாயே அவங்கள அனுப்புன? அப்படி பேசக்கூடாதுப்பா. பாட்டி நான் தானே அப்ப அவங்கள போய் கூட்டியாந்தேன். அது மாதிரி திரும்பவும் போய் கூட்டியாருவேன், சரியா? பெரிய பாட்டி, இப்ப போய் கூட்டிக்கிட்டு வா, அப்பதான் சாப்பிடுவேன். இல்லனா நானு போறேன். உடனே ஆராயி அவன்கிட்ட ஒரு 10 ரூபா தாளை காட்டி சொன்னா, அம்மா வார வரைக்கும் நீ என் கூட வீட்லயே இருந்தீனா பாயிட்ட உனக்கு பிரியாணி வாங்கி தருவேன். எந்த பாயிட்ட? இந்த வண்டியில வச்சு தள்ளிட்டு வந்து பஸ் ஸ்டாண்டு கிட்ட விக்கிறாரே, சர்தார் பாயி, அவர்கிட்ட. என்ன பிரியாணி? கோழிக்கறி பிரியாணி. அன்னைக்கு ஒரு நாள் அப்பா வாங்கி தந்தாரே, அந்த பிரியாணி, சரியா? சரி, போய் வாங்கிட்டு வா. இப்ப எங்க இருப்பாரு? சாயங்காலம் தானே அவர் வருவாரு, அப்ப வாங்கி தரேன். இப்ப நீ சாப்பிட்டுட்டு வா, உனக்கு பாட்டி ஊட்டி விடுறேன். ஆராயி ஊட்டி விட ஆனந்து சாப்பிட்டான். ஆராயும் சாப்பிட்ட பிறகு வெளிக்கேட்டு உள்கதவு எல்லாத்தையும் பூட்டிட்டா. ஒரு பாய போட்டு படுத்தா. ஆனந்தையும் படுக்க சொன்னான். அவன் படுக்கல. பாட்டி பக்கத்துல உட்காந்துக்கிட்டான். ஆனந்துக்கு பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். பிரியாணி நினைச்சுக்கிட்டு எந்திரிச்சு வீட்டுக்குள்ள அங்கிட்டும் இங்கிட்டுமா நடந்தான். பாட்டி, போய் பிரியாணி வாங்கிட்டு வான்னு பொழுதன்னைக்கும் நச்சரிக்க ஆரம்பிச்சான். ஆராயும் இந்தா இப்ப போறேன் அப்ப போறேன்னு தாக்காட்டிக்கிட்டே படுத்து கிடந்தா. பாட்டி, எங்க ரூபாய காட்டு, நீ நெசமாலுமே ரூபா வச்சிருக்கியான்னு பாப்போம். இந்தா பாரு செல்லம், 10 ரூபா. கண்டிப்பா உனக்கு 1/4 பிளேட் பிரியாணி வாங்கி தருவேன். ஆனா நீ மட்டும் அம்மா வார வரையில வெளியவே போகக்கூடாது. வீட்டுக்குள்ளே இருந்தாதான் பிரியாணி.
வெளியே போனா பிரியாணி கிடையாது சொல்லிக்கிட்டே ரூபாய காட்டினான். பாட்டி, நீ இப்ப முதல்ல போய் பிரியாணி வாங்கிட்டு வா. நான் வீட்டுக்குள்ளேயே விளையாண்டுட்டு இருக்கேன். இப்ப பிரியாணி போட்டிருக்க மாட்டாங்கல்ல. கரெக்டா 7 மணிக்கு தான் பாயி வண்டியை தள்ளிக்கிட்டு வருவாரு. அப்ப போய் வாங்கிட்டு வரேன். நானும் உன் கூட கடைக்கு வருவேன். சரியா? சரி, நம்ம 2 பேரும் போய் வாங்கியாரலாம் என்ன? ம். கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் ஆரம்பிச்சான். பாட்டி, இப்ப கொண்டாந்துருப்பாரா? இல்லடா, இன்னும் மணி ஆகலையே. சரி, நானு புடவைய வச்சு உனக்கு ஊஞ்சல் கட்டி விட்டுட்டா நீ ஊஞ்சல் ஆடிக்கிட்டே இருக்கியா? வேணாம், ஊஞ்சல் விளையாட்டுக்கு நான் வரல. சரி, அது வேணாம். உனக்கு பிடிச்ச கள்ளம் போலீஸ் விளையாட்டு விளையாடலாம். நான் தான் கள்ளனா, நீ தான் போலீஸா சொல்லிட்டு எந்திரிச்சு உக்காந்தா. சரி, அப்ப வெளியே போய் விளையாடுவோம் வா. வெளியே ரொம்ப வெயிலா இருக்குடா, வீட்டுக்குள்ளேயே விளையாடுவோம். வீட்டுக்குள்ளனா நான் வரல. ஆராயி எதுவும் சொல்லாம மறுபடியும் படுத்தா. கொஞ்ச நேரம் அமைதியாவே இருந்த ஆனந்து திடீர்னு கேட்டான். நான் வீட்டுக்குள்ளேயே இருந்தா பிரியாணி வாங்கி தருவியா? வெளியே போனா தரமாட்டியா? ஆமா, வீட்டுக்குள்ளேயே இருந்தாதான், இல்லனா கிடையாது. ஆனந்த உள்ள மடக்கி போடுறதுக்கு நல்ல வழிய கண்டுபிடிச்சிட்ட திருப்தியில ஆராயி கண்ணை மூடி தூங்க ஆரம்பிச்சான். கொஞ்ச நேரம் ஆனந்த் எதுவுமே பேசல. ஆராயிக்கு தூக்கம் கண்ணை இழுத்துக்கிட்டு போச்சு. ஒண்ணுக்கு வருதுன்னு அவளை உசுப்புனான். தூக்கத்துல சாவி எடுத்து நீட்டுனான். கதவை திறந்துட்டு வெளிக்கேட்டுக்கு வந்தான். கேட்டுக்கிட்ட நின்னபடியே ஆராயிட்ட கேட்டான். பாட்டி, நீ என்ன சொன்ன? வீட்டுக்குள்ள இருந்தாதான் பிரியாணி வாங்கி தருவியா? வெளியே போனா தரமாட்டியா? சரி, எனக்கு பிரியாணி வேணாம். சொன்ன வேகத்துல கேட்டு மேல ஏறி குதிச்சு ஓடியே போயிட்டான். அறக்க பறக்க எந்திரிச்ச ஆராய்க்கு கையும் ஓடல காலும் ஓடல. கேட்டுக்கு வெளியே நின்னுக்கிட்டு சத்தம் போட்டான். டே ஆனந்து, இந்தா இப்ப பிரியாணி வாங்க போறேன்டா, வந்துருடா டே. கத்தும் போதே அவளுக்கு சிரிப்பும் அழுகையும் சேர்ந்தே வந்துச்சு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம்.